ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தெரிந்து கொள்ள பாடம் என்னென்னா, ஆண்டவருடைய வார்த்தை மேலே அன்பாக இருப்பது. ஆண்டவர் சொல்கிறார், யோவான் 15வது அதிகாரம் 7-8 வசனத்தை 6-7-8 வசனத்தை சொல்கிறாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் என் சீசராக இருப்பீர்கள். நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். என் பிதாவும் உங்கள் மேலே அன்பாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், நம்ம தேவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய வார்த்தையில் நிலைத்து நின்னாதான். இது மெயினாக யாருக்கு சொல்கிறாருன்னா, அப்போஸ்தலர்களுக்கு சொல்கிறாரு. அதாவது ஊழியக்காரங்களாக இருக்கிறோம், இப்போ நம்ம ஆண்டவருடைய விசுவாசியாக இருக்கிறோம், கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் இல்லையா, நம்மளுக்கு தான் இது பெரிய இது. என்னிலும் என் வார்த்தையிலும் நீங்கள் நிலைத்திருந்தால் என் சீஷராக இருப்பீர்கள். நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள், எங்கள் பிதாவும் அதே விரும்புகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம ஆண்டவருக்கு மிகுந்த கனி கொடுக்கணும்னா நம்ம அவருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்கணும். அவர் வார்த்தை என்னன்னு பைபிள் படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் இல்லைங்களா? இப்போ பைபிள் படிக்காதவங்ககிட்ட போய் நம்ம அவருடைய வார்த்தையை பற்றி தெரிய முடியாது. ஆனால் அவர் பைபிள் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தர் தொட்டால் சுகமாகும், ஒருத்தர் விசுவாசித்தா சுகமாகும், ஒருத்தர் நீ வீட்டுக்கே வர வேண்டாம், நீ ஒரு வார்த்தை சொல்லும் குணமாகனா குணமாயிடும். அந்த மாதிரி எத்தனையோ ஆண்டவர் அதிசயங்களும் அற்புதங்களும் பண்ணியிருக்காரு. அவர் தண்ணி மேலே நடந்து போவார். இதில் ஆதியாகமத்தில் கூட பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தண்ணீரின் மேல் ஆவியானவர் தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்னு வரும். ஆனால் நீங்கள் புதிய ஏற்பாடில், அது பழைய ஏற்பாடு ஆதியாகமம். புதிய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த மிட் நைட்டில் தண்ணி மேல் நடந்து நிற்பார். பாருங்கள் அந்த ஒத்துமை. அந்த மாதிரி ஆண்டவர் அவருடைய வார்த்தையிலும் அவருடைய இதிலும் நம்ம நிலைத்து நின்றால் தான் நம்மளால் மிகுந்த கனி கொடுக்க முடியும். இல்லைன்னா நம்மளால் கனி கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா அவரை விட்டு பிரிஞ்சால் நம்மளுக்கு எந்த இதுவுமே கிடையாது. அவரோடு சேர்ந்து அவரே திராட்சை செடி, நாம் கொடிகள். அந்த செடியில் நம்ம இருந்தால் தான் நம்மளால் கனி கொடுக்க முடியும். அவர் சொல்கிறார்ல, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், எண்ணெயில் நிலைத்து நிறுவிட்டால் கனி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம அதில் நிலைத்து நிற்கணும். அப்படி நிலைத்து நிறுந்தால் மட்டும்தான் நம்மளால் கனி கொடுக்க முடியும். இல்லைன்னா நம்மளால் கனி கொடுக்க முடியாது. அப்போது அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம படிக்கிறது மட்டும் இல்லைங்க, அது செயல்பாட்டிலையும் காட்டணும், அதன்படி வாழணும். அப்போஸ்தலர்கள் சொன்னார் பார்த்தீங்களா, நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க, வானத்தை பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அற்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, ஆனால் அவர்களுக்கு ஒன்றும் குறைவில்லை, நீ சிட்டுக்குருவிகளை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு இல்லையா? அப்போது நம்ம அவங்கள அந்த பறவைகளை விட மேலானவர் சொல்கிறாரு. அப்போ நம்மளை எப்படி போஷிப்பார் இல்லையா? என்னுடைய எனக்கு தெரிஞ்ச போதகர் கூட சொல்லுவார், ஆண்டவரை நம்புகிறேங்க, அப்பத்துக்கும் தண்ணிக்கும் என்றுமே வருந்தியதில்லை, அப்பமும் தண்ணியும் அவங்களுக்கு கிடைக்காம போனதே கிடையாது அப்படின்னு ஒரு போதகர் இருக்கார், அவர் சொல்லுவார். அப்போ பாருங்கள், ஆண்டவர் ஆண்டவருடைய எண்ணத்திலையும் அவருடைய வார்த்தையிலும் நம்ம நிலைத்து நின்றால் மட்டும்தான் இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியும். அவர் மிகுந்த கனி கொடுக்க முடியும். மிகுந்த கனினா எப்படிங்க கொடுக்க முடியும்? அவர்கிட்ட இருக்கிற அந்த அன்பு, அவர்கிட்ட இருக்கிற அந்த நேசம், அவர்கிட்ட இருக்கிற அந்த பாசம், அவர்கிட்ட இருக்கிற அந்த அரவணைப்பு, அவர்கிட்ட இருக்கிற அந்த தாழ்மை, அவர்கிட்ட இருக்கிற அந்த நல்ல எண்ணங்கள், அவர்கிட்ட இருக்கிற அந்த நல்ல சிந்தனைகள், இவையெல்லாம் நம்மளுக்குள்ளேயும் வரும். ஆண்டவர் சொல்ல மெயின் நீதி, நேர்மை. இந்த நீதியும் நேர்மையும் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். கடவுள் விரும்புகிறதே அது. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. இதற்கு மேலான வார்த்தையே கிடையாது. இதுக்கு மேலான வார்த்தை யார்கிட்ட வருதுன்னா சாத்தான்கிட்ட வருது என்றார் இல்லையா? அப்போது அந்த திராட்சை செடிக்கு மேலே நம்ம கொடியாக நம்ம சுற்றினா மட்டும்தான் நம்மளால் கனி கொடுக்க முடியும். அப்போ கிறிஸ்துவோடு நம்ம சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டு.
கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம நல்லபடி வாழ முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம உள்வாங்க முடியும். நம்ம உள்வாங்கி அது செயல்படும்போது தான் நம்ம வந்து கிறிஸ்தவர்கள் என்று மற்றவர்களுக்கு தெரியும். அந்தியோக்கியா சபையில் கிறிஸ்துவை போல நடந்தார்கள், அதனால தான் அவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வாங்கினாங்க. அதே மாதிரி நாமளும் வந்து கர்த்தரை வந்து உள்வாங்குவோம். அவருடைய வார்த்தையை உள்வாங்கி அவரை நம்ம தியானித்து அதை அவர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் மற்றவர்களுக்கு சொல்லணும். அவரை பற்றி சொல்கிறவங்கள உலகம் வெறுக்க தாங்க செய்யும். பைத்தியக்காரனோ, லூசுனோ, கேனையனோ என்னென்ன சொல்லுவாங்க. ஆனால் அவர் செஞ்ச அதிசயங்களில் நம்ம ஒன்று செஞ்சாலும் அடுத்தது நம்மக்கிட்ட தான் ஓடி வருவாங்க. ஐயோ, அவர் வந்து நான் என்னவோ நினச்சேன், ஆனால் அவர்கிட்ட ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு வந்து நம்மக்கிட்ட கண்டிப்பாக வருவாங்க. அப்போது நம்மக்கிட்ட ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு இது வந்து அவங்களுக்கு புரியும். அதனால் நாம் ஆண்டவருக்கு உள்ளே போவோம், ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே போவோம். அந்த வார்த்தையை நம்ம இருதயத்தில் வச்சுக்கலாம். அந்த வார்த்தை அவர் சொல்கிறாருல்ல, எது கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம அந்த வார்த்தைக்குள்ளே போய் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருந்துட்டு நம்மளால் வந்து ஆண்டவருடைய சீடர்கள் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கி தேவனை விசுவாசித்து அவரை நோக்கி நடைபெற ஒவ்வொருத்தரும் அவருடைய சீடர்கள் தான், இல்லையா? அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளலை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன்றாரு. இப்போ நாம் வந்து கிறிஸ்தவன் ஆகணும்னு நம்ம நினச்சோமா? இல்லை. அவர் நம்மளை சின்ன வயசுலேயே வந்து அவர் நம்மளை செலக்ட் பண்ணிக்கிட்டார். அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி கிறிஸ்துவோடு இருந்து கிறிஸ்துவை பற்றி பேசுகிறோம். இல்லைன்னா நாமளும் வந்து விக்கிரகங்களையோ இல்லை வந்து பஞ்சபூதங்களையோ வணங்கிட்டு இருந்திருப்போம். அவர் நம்மளை தெரிந்து கொண்டதால் மட்டும்தான் நம்ம அவரோடு இருக்கிறோம். அப்போ அவரை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம மிகுந்த கனிகள் கொடுக்கணும். அந்த கனிகள் மூலயமா அவங்க பிற இனத்தார் வந்து ரட்சிக்கப்படணும். அவர் ரட்சிக்கப்பட்டு இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் கிறிஸ்துவோடு இருக்கிறவர்கள், அவங்க நம்ம செயலை பார்த்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார்கள். அந்த மகிமை வந்து கிறிஸ்துவை மட்டுமே சேரும். அந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால் நீங்கள் அவருடைய கிறிஸ்துவோட எண்ணத்திலும் அவருடைய வார்த்தையிலும் நிலைத்து நிற்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அவர் தான் திராட்சை செடி, நாம் எல்லாம் கொடிகள், இல்லையா? ஸோ நாம் அந்த கொடி வந்து திராட்சை செடியை விட்டு பிரியாமல் இருக்கணும். நம்ம கர்த்தரை விட்டு பிரியாமல் வாழணும். அப்போது தான் நம்ம மிகுந்த கனி கொடுக்க முடியும். நம்மக்கிட்ட இருக்கிற கனியை பார்த்து தான் நம்மக்கிட்ட வருவாங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் என சொல்லுவாங்க. இந்நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நன்றி. உங்களுக்கு இதை பார்த்துக்கொண்டு உங்களுக்கு அன்பு சமாதானம் உண்டாவதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள்.